முன்வைக்கவில்லை. இன்னைக்கு வரைக்கும் தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு எதுவுமே தெரிவிக்காத சூழ்நிலையில் அவர்களுடைய தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்காததால் திமுக எம்பி கனிமொழி வெளிநடப்பு செய்தது குறித்த கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் திமுக வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க கனிமொழி அவர்கள் நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க. அதுக்கு அனுமதிக்கலன்னு சொல்லி இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. நான் ரெண்டு விதமான விஷயமும் உங்களை பாக்குறேன், உங்ககிட்ட அதை சொல்லணும்னு விரும்புறேன். அமலாக்கத்துறையினுடைய 1000 கோடி ரூபாய் ஊழல் அறிக்கை வந்ததற்கு பின்பாக இது குறித்து விவாதிக்க வேண்டும் என கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நானும் சட்டப்பேரவையில கொடுத்திருக்கேன். இதுவரைக்கும் அந்த விவாதம் எடுத்துக் கொள்ளப்படல. ஆனால் தொகுதி மறுவரையறை என்பது தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறியிருந்தார். அந்த மாதிரி எந்த ஒரு திட்டங்களையும் அரசு முன்வைக்கவில்லை. இன்னைக்கு வரைக்கும் தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு எதுவுமே தெரிவிக்காத சூழ்நிலையில் அவர்களுடைய கற்பனையை வைத்துக் கொண்டு அவர்களுக்கென்று அவர்களே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சிந்தனைகளை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் எப்படி விவாதம் நடத்த முடியும்? நான் ஆதாரத்தோட கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறேன், சட்டப்பேரவையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் தொகுதி மறுவரையறை குறித்து இதுவரைக்கும் மத்திய அரசு எந்தவித அறிவிப்பும் வெளியிடல. அதற்கான ஒரு வார்த்தை கூட மத்திய அரசு பேசாதப்போ அது குறித்து எப்படி பாராளுமன்றத்தில் விவாதிப்பாங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.